ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், இது வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பூஜா பேஸ்கெட் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மேரேஜ் ஆனிவர்சரிக்காக ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய டேடியோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறாரு. அவங்க தான் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக கேட்டாங்க. அவங்களுடைய 25th ஆனிவர்சரிக்காக ஒரு 300 பூஜா பேஸ்கெட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் நான் நிறைய டிசைன்ஸ் அனுப்பினேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அவங்க வந்துட்டு இந்த பூஜா பேஸ்கெட் தான் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்களுடைய தாட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் அனுப்பின இந்த டிசைனு. அவங்க சூஸ் பண்ணது இந்த க்ரீன் அண்டு ஆரஞ்சு மிக்சடு. ஏன்னா வெல்தாமா க்ரீன் வந்துட்டு அவங்களுடைய ஒரு திங்கிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க சொன்ன விதம். க்ரீனிஷாக இருந்ததுன்னா எப்போவுமே வெல்த் இருக்கும். அப்புறம் பூஜா பேஸ்கெட் ஏன் அங்கிள் செலக்ட் பண்ணிங்கன்னு கேட்டேன். அம்மா, இது வந்துட்டு எப்போவுமே மெமரியில் இருக்கும். அவங்க பூஜைக்கு எல்லாத்துக்குமே இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் தாட்டாக திங்கிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கைகூடணும் அப்படின்னு சொன்னார். பெரியவங்க சொன்னால் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நான் வந்து இந்த பூஜா பேஸ்கெட்டை மேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனதும் அவங்க இதே ஓகேன்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு 250 பேஸ்கெட்ஸை வந்து என்னுடைய டீமுக்கு பிரித்து கொடுத்த ஒரு 4 பேர் செஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.